ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் குக் புக். இன்றைக்கி ஓரியோ பிஸ்கெட் வச்சு ஈஸியாக ஒரு கேக் நம்ம செய்யலாம். அதுக்கு 28 ஓரியோ பிஸ்கெட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணியிருக்கேன். ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது 2 டேபிள் ஸ்பூன் மைதாவும் நான் இதில் கலந்துருக்கேன். அது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட் ஈனோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பணியார சட்டியில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதில் நல்ல பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கேக்கு செஞ்சிடலாம். இப்போ கேக் மாவை நீங்கள் எல்லா இடத்துல ஆஃப் ஊற்றி விட்டுடுங்க. ஸ்லோவில் ஸ்டவ் வச்சு ஊற்றிக்கோங்க. இனி அதில் நம்ம சாக்லேட் வச்சுக்கலாம். மில்க் சாக்லேட் பார் வாங்கி அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒவ்வொரு பீஸாக நம்ம சென்டரில் அழுத்தி விட்டுடலாம். அதுக்கு மேலே திருப்பி நம்மளுடைய கேக்கோட மாவை நம்ம ஊற்றிடலாம். சாக்லேட் தெரியாத மாதிரி கவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். 5 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். நமக்கு கெஸ்ட்டு வந்தாலே நமக்கு அப்போவே செய்யலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வரும்போதும் செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும். நம்ம குத்தியெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை வெந்துருச்சான்னு. ஏன்னா நம்ம குத்தி பார்த்தோன்னா சென்டரில் நம்மளோட சாக்லேட் மெல்ட்டாக தான் இருக்கும். அதனால் குத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஏன்னா தின்னான ஒரு கேக்கு தானே, அதனால் சீக்கிரமாக ஆகிடும். மீடியம் டு லோ ஃப்ளேமில் தான் நம்ம வைக்கணும். இது சூடாக சாப்பிட தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணலைன்னா ஒரு டைமாவது ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், உள்ளே மெல்ட்டாக இருக்குது நம்மளுடைய சாக்லேட்டு. இது இப்படியே சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.